بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. இன்னைக்கு நாம ரியாது சாலிஹீன்ல 10ஆம் பக்கத்துல முதல் ஹதீஸ நாம பார்க்க போறோம். இந்த ஹதீஸுக்கு என்ன தலைப்பு அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எண்ணங்களுக்கு ஏற்றபடிதான் செயல்களின் பலன் அமையும் அப்படின்ட்டு ஒரு தலைப்பை அமைக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய இபாதத்து, வணக்க வழிபாடுகள், அதே போன்று நாம நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகள்ல நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அதனுடைய பிரதிபலனும் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நல்ல எண்ணங்கள் இருந்தது சொன்னா நல்ல பிரதிபலன் கிடைக்கும், தீய எண்ணங்கள் இருந்தது சொன்னா தீய பிரதிபலன் கிடைக்கும். தமிழ்ல கூட சொல்லுவாங்க இல்லையா, எண்ணத்துக்கேற்ற வாழ்வு இல்லையா. ஒரு மனிதன் என்ன எண்ணுகின்றானோ அதற்கேற்ற வாழ்வு தான் அவனுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நடக்குதுங்களா? நாம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல கீழே இருக்கிறோம், நம்மளை விட மேல இருக்கிறவங்க பார்த்து நம்ம பொறாமப்பட்டோம்னு சொன்னா நாளடைவில் நம்ம வாழ்க்கை இன்னுமே கீழ் நோக்கியே தான் போய் கொண்டு இருக்குமே தவிர மேல் நோக்கி என்ன செய்யாது, வராது. ஒரு ஆளை கெடுத்து நாம மேல வரணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில மேல வரவே முடியாது. ஒரு ஆளை அவமானப்படுத்தி நாம மரியாதையை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், மரியாதை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்ப எண்ணங்கள் என்பது சரியான முறையில அமையணும். அப்படி சரியான முறையில எண்ணங்கள் அமைந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த செயல்களுக்கான பலனும் அமையும். பாருங்க, ஹதீஸ் அரபி முதல் வாசிக்கிறத கவனமா பாத்துங்க, சரிங்களா? ஹதீஸ வாசிக்கும் போது கையை வச்சு கவனிங்க, கையை வைங்க. அன் உமர் இப்னுல் கத்தாபி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله صلى الله عليه وسلم ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه متفق عليه على صحته. رواه إمام المحدثين أبو عبد الله محمد بن إسماعيل ابن إبراهيم بن المغيرة بن بردزبة جعفي البخاري وأبو الحسين مسلم بن الحجاج بن المسلم القريشي نيسابوري رضي الله عنهما في صحيحهما الذي هما أصح الكتب المصنفة. சரி, முசன்னஃபத்தி. சரி, அது அறிவிப்பாளர்களுடைய தொடரு. திரும்ப ஒரு வாட்டி பாருங்க, எதோட வாசி நிப்பாட்டன்னு மட்டும் பாத்துங்க. وعن عمر بن الخطاب رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله صلى الله عليه وسلم ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه متفق عليه. அதோட நிப்பாட்டிக்கிட்டா போதும். பாடுங்களா? என்ன அப்படின்னு சொன்னா, கீழே தமிழ பாருங்க, நான் ஒத்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லுவேன், விளக்கமும் சொல்லிடுவேன். பாருங்க, அருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள தாம் கேட்டதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதுதான் பலனாக கிடைக்கும். எனவே அல்லாஹ்வுக்காகவும் அவரது ரசூலுக்காகவும் ஒருவர் ஹிஜ்ரத் செய்தால் அவரது ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அவரது ரசூலுக்காகவும் செய்ததாக ஆகிவிடுகிறது. அதே சமயம் ஒருவர் உலக நன்மையை அடைந்து கொள்ளவோ அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவோ ஹிஜ்ரத் செய்தால், எந்த நோக்கத்திற்காக அவர் ஹிஜ்ரத் செய்தாரோ அதற்காகவே அவரது ஹிஜ்ரத்
ஆகிவிடுகிறது. நூல் புகாரி, முஸ்லிம். இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்து மதீனாவிற்கு நாடு உயர்ந்து வந்ததற்கு பின்னாடி சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்ததோட எல்லார பத்தியுமான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தெரியும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், சில பேர் உண்மையான ஹிஜ்ரத் செஞ்சு வரல, உண்மையாகவே அல்லாஹ் ரசூலுக்காக ஹிஜ்ரத் செஞ்சு வரல. சில பேர் மதீனாவுல வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு ஹிஜ்ரத்துக்கு வந்திருக்கிறாங்க. சில பேர் பெண்களை திருமணம் முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஹிஜ்ரத் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ் ரசூலுக்காக ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்கானதுதான். விளங்குதுங்களா? யார் உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாரோ அவருக்கு உலக ஆதாயம் கிடைக்கும். யார் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு தேடி வந்தாரோ அவருக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னாங்க. செயல் ஒன்றுதான், நம்ம செய்யக்கூடிய செயல் ஒன்றுதான். அந்த செயல்கள்ல ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்றவாறுதான் அதனுடைய பலன் அமைகிறது. எப்படி? இப்ப உதாரணமா, இப்போ நீங்க 4 பேர் இருக்கிறீங்க, இப்ப நியாஸ் இருக்கிறீங்க, மேராஜ் இருக்கிறீங்க, கனி இருக்கிறீங்க, வேற சஹர் நிசா இருக்கிறீங்க. 4 பேர் தானே? 4 பேர். இப்ப 4 பேருமே லொஹர் தொழுகிறீங்க. 4 பேருமே என்ன செய்றீங்க? லொஹர் தொழுகிறீங்க. இப்ப லொஹர் அப்படிங்கிறது 4 பேருக்குமே ஒரே அமல் தான். 4 பேருக்குமே என்னதான்? ஒரே அமல் தான். ஆனா தொழக்கூடிய நேரத்துல ஒரு ஆள் என்ன நியத்து வைக்குது, ஒரு ஆள் மனசுக்குள்ள என்ன வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ யாரு டக்குன்னு பேர் வர மாட்டேங்க, மேரேஜ் இருக்கான்னு வச்சுக்கோமே. இப்போ அவங்க நியத்து வைக்கிறாங்க. என்ன நியத்து வைக்கிறாங்க? எல்லாம் நான் தொழுவதன் மூலமாக எனக்கு உலகத்துல எனக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, கண்ணியத்தை நீ ஏற்படுத்தி கொடு அப்படிங்கிற ஒரு நியத்துல அவங்க என்ன செய்யறாங்க? தொழுகிறாங்க. உள்ள எண்ணம் என்ன செய்யுது? அப்படி நமக்கு இருக்கு. அப்ப இவங்க இந்த தொழுகைக்கு இவங்க என்ன மனசுல எண்ணாங்களோ அதனுடைய பிரதிபலன் கிடைச்சிடும். அதனுடைய பிரதிபலன் என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். அடுத்து நியாஸ் தொழுவாங்க. இப்ப அவங்க தொழும்போது மனசுக்குள்ள என்ன வைக்கிறாங்க? நியத்து வைக்கிறாங்க, அல்லாஹ் நான் தொழுவதன் மூலமாக நான் இந்த உலகத்துல நல்ல சொத்து சுகத்தோட நல்ல முறையில நான் வாழணும், வைக்கணும், எனக்கு குடும்பத்துல அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி ஒரு எண்ணம் வச்சுக்கோமே. அந்த எண்ணம் என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். இன்னொரு ஆள் தொழுகிறாங்க, கனி தொழுகிறாங்க. இப்ப அவங்க தொழும்போது என்ன மனசுக்குள்ள வைக்கிறாங்க? அல்லாஹ் நான் தொழுவது மூலமாக எனக்கு நீ சொர்க்கத்தை கொடு அப்படின்னு நியத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு அது என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். இன்னொருத்தவங்க தொழுகிறாங்க, அவங்க தொழுவது மூலமா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் கிடைச்சா எனக்கு போதும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்ன செய்யும்? கிடைச்சிடும். அப்ப தொழுகை ஒண்ணுதான், தொழுகை என்னதான்? ஒண்ணுதான். ஆனா அந்த தொழுகையில கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, எதுக்காக நான் அதை செய்யறேன் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, அது சரியா அமைஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த அமல் சரியா அமையும். நடக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான 3 மனிதர்களை பத்தி மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சொன்னாங்க. நாளை மறுமை நாள்ல 3 மனிதர்கள் விசாரணைக்கு கொண்டு வரப்படுவார்கள். அந்த 3 மனிதர்களும் இந்த உலகத்துல அற்புதமான செயல்களை மேற்கொண்டவர்கள். ஆனா அந்த 3 மனிதர்களுக்கும் நாளை மறுமை நாளிலே எந்த பலனும் கிடைக்காதுன்னாங்க. அந்த மனிதர்களுக்கு எந்த பலனும் என்ன செய்யாது? கிடைக்காது. அதுல முதல் நபர் யார் தெரியுமா? மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு ஆலிம். மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு ஆலிம். அல்லாஹ் அவரை கூப்பிடுவான், அவரும் வருவாரு. வந்த உடனே அல்லாஹ் சொல்லுவான், உலகத்துல உனக்கு நான் என்னெல்லாம் செஞ்ச ஞாபகம் இருக்காப்பா? என்னென்ன நியாமத்துகள் எல்லாம் கொடுத்தேன், என்னென்ன அருள் கொடைகள் எல்லாம் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அவர் சொல்லுவார், ஆமா எல்லாம் ஞாபகம் இருக்கு. எனக்கு நீ இப்படி கொடுத்த, அப்படி கொடுத்த, அதை கொடுத்த, இதை கொடுத்த, உனக்கு நல்ல நாவாற்றலை கொடுத்தனப்பா. எத்தனையோ பேருக்கு நாவாற்றல் இல்லாம இருந்தாங்க, நினைவாற்றல் இல்லாம இருந்தாங்க. உனக்கு நல்ல நாவாற்றலை கொடுத்தேன், நல்லா பயான் பேசுனேன், நல்ல விளக்கம் படுத்தக்கூடிய அறிவை கொடுத்தனே, எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு கேட்பார். எனக்காண்டி நீ என்ன செஞ்ச? அல்லாஹ் என்ன செய்வா? கேட்பான். அப்ப அவர் சொல்லுவாரு, அல்லாஹ் நான் உனக்காண்டியே என் வாழ்க்கையை தியாகம் செஞ்சேன். நான் அப்படி பயன் பண்ணேன், மக்களை எப்படி நேர்வழி கொண்டு வந்தேன், நான் மக்களுக்காகவே என்ன செஞ்சேன், என் வாழ்க்கைய கழிச்சேன் அப்படின்னு அவர் என்ன செய்வாரு? சொல்லுவாரு. மாணவர்களா, அப்ப அல்லாஹ் சொல்லுவா, கதப்த, நீ பொய் சொல்றப்பா. கதப்த, நீ பொய் சொல்றப்பா. நீ அதுக்காண்டியா செஞ்ச? நீ பயான் பேசும்போது அவன் மனசுக்குள்ள என்ன நீயத்து இருந்துச்சு? சூப்பரா இன்னைக்கு பயான் சொல்றாரு அப்படின்னு சொல்லணும். மக்கள் உன்னை என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படிங்கறதா நீ என்ன செஞ்ச? உன்னைய மக்கள் புகழணும், உன்னைய பாராட்டணும், சூப்பரா எல்லாமே நடத்துறாங்களே, வைக்கிறாங்களே அப்படின்னு உன்னை எல்லாரும் உன்னைய புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக நீ செஞ்சப்பா. அது உலகத்திலேயே கிடைச்சு போச்சு. உனக்கு உலகத்துல என்ன செஞ்சு போச்சு? கிடைச்சிருச்சு. அதனால இந்த மறுமையில உனக்கு என்ன இல்ல?
ஒண்ணுமில்ல நீ போயிட்டு வரலான்னு நல்லா என்ன செய்வா சொல்லிடுவா. ஓதி படிக்கிறது சாதாரண விஷயமா? ஒரு ஒரு நாளையில ஒரு 2 மணி நேரம் வந்து உட்காந்து ஒரு 3 வருஷம் ஓதுறதுக்கு நமக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாமா? கஷ்டமா இருக்கா இல்லையா? பாடத்தை புரிஞ்சுக்கிறது, பாடத்தை எழுதுறது, மனப்பாடம் பண்ண எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் ஓதி அதுக்கு பின்னாடி இந்த மார்க்க பணியிலேயே இருந்து பல பேருக்கு ஓதி கொடுத்து இவ்வளத்தையும் செய்யணும்னா சாதாரண காரியமா? சாதாரண காரியமா? அது எல்லாராலையும் செஞ்சிட முடியுமா? முடியாது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு கடினமான காரியத்தை செய்யும் போது அவருடைய எண்ணம் சரியில்லைன்னு சொன்னா எவ்வளவுதான் அவர் கடுமையா உழைச்சிருந்தாலும் அல்லாஹ் அதுக்கு கூலியை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அதுக்கு என்ன செய்ய மாட்டான். அப்ப சின்னதோ பெரியதோ எண்ணம் என்ன செய்யணும்? கரெக்டா அமையணும். ரெண்டாவது ஒரு நபர் அல்லாஹ் கூப்பிடுவான். ரெண்டாவது ஒரு நபர் அல்லாஹ் கூப்பிடுவான். அவர் யாருன்னு சொன்னா ஒரு போர் வீரர். அவர் யார்? அவரு போர் வீரர். போர்க்களத்துல எதிரிகளை குவித்த ஒரு போர் வீரர். அல்லாஹ் கேட்பான், எப்பா எத்தனையோ பேருக்கு நான் வந்து உடல் ஆரோக்கியத்தை உலகத்துல கொடுக்காம இருந்தேன், எத்தனையோ பேரை பலகீனமா வச்சிருந்தேன், ஆனா உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், உன்னை நல்லா பலப்படுத்தி வச்சேன், உனக்கு நல்ல வலுவை கொடுத்திருந்தனே, நீ எனக்காக என்னப்பா செஞ்ச? அவர் சொல்லுவாரு, அல்லாஹ் நான் உனக்காகத்தான் எதிரிகளை கொன்னேன், இன்னும் சொல்லப்போனா எதிரிகள் கையாலேயே நானும் கொல்லப்பட்டுட்டேன், என் வாழ்க்கையே உனக்காண்டி அர்ப்பணிச்சு என் வாழ்க்கையே நான் போர்லயே முடிச்சுட்டேனே அல்லாஹ், என் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு உனக்காண்டி போர் புரிஞ்சு என்னுடைய உயிரே போச்சு. அவர் சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், கதப்த. அல்லாஹ் என்ன சொல்லுவா? கதப்த, நீ பொய் சொல்ற. நீ என்ன செய்யறப்பா? நீ அதுக்காண்டி போர் செஞ்ச? ஒவ்வொரு ஆளையும் நீ வெட்டும் போது உன் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு? எப்படி எல்லாம் அவர் வெட்டி வீசுறாருன்னு பாரு, இவரை மாதிரி போர் செய்யணும்னு அப்படின்ட்டு உன்னை எல்லாரும் புகழணுங்கிற எண்ணம் உனக்குள்ள என்ன இருந்துச்சு? உன்னை எல்லாரும் என்ன செய்யணும்? புகழணும். பா ஆளு ஓடுறத பாரு, வெட்டுறத பாரு, குத்துறத பாரு, எப்பா என்ன அடி அடிக்காரு அப்படின்னு உன்னை என்ன செய்யணும்? எல்லாரும் புகழணும்னு எண்ணத்துல நீ செஞ்ச உலகத்துல என்ன செஞ்சு போச்சு? உனக்கு கிடைச்சு போச்சுப்பா, இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மறுமையில ஒண்ணும் கிடையாதுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அவரை அனுப்பிடுவாங்க. போருக்கு போறது சாதாரண விஷயமா? காய்கறி நறுக்கும் போது லேசா கத்தி கையில பட்டுருச்சுனால நமக்கு 2 நாள் காயம் இருக்கு, வலிக்குது, காந்தது, மருந்து போடணும், இன்ஜெக்ஷன் போடுறோம், என்னெல்லாம் செய்யறோம் நம்ம. அப்படியே போர்க்காலத்துல போய் ஒரு கை தனியா போயிருது, ஒரு காலு தனியா போயிருது, கழுத்தே கடைசியில வெட்டப்பட்டுருது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அது. ஆனா அந்த தியாகத்தை செய்யும் போது எது சரியா இல்ல? எண்ணம் சரியா இல்ல, நீயத்து சரியில்லைன்னு சொன்னா உயிரையே நீங்க கொடுத்தாலும் அல்லாஹ்ட்ட எந்த ஒரு பலனும் இல்ல. மாலங்குதா உங்களுக்கு? அடுத்து 3வது ஒரு ஆளை அல்லாஹ் கூப்பிடுவான். அவர் யாரு அப்படின்னா அவர் பெரிய பணக்கார். அவர் யாரு? அவரு பெரிய பணக்கார். அல்லாஹ் அந்த பணக்காரரை கூப்பிடுவான். கூப்பிட்டு சொல்லுவான், இப்ப எத்தனை பேரை நான் ஏழையா வச்சிருந்தேன், எவ்வளவு பேரை நான் வறுமை கோட்டு கீழே வச்சிருந்தேனே, உனக்கு வந்து நான் செல்வத்தை கொடுத்தனே, பணத்தை கொடுத்தனப்பா, நீ என்னப்பா செஞ்ச? அதாவது பெரிய பணக்காரன் இல்ல, நாமள்கிட்ட 100 ரூபா இருக்கு, நமக்கு கீழே இருக்கிறவர்கிட்ட 50 ரூபா இருக்குன்னு சொன்னா அவரை கவனிச்சு நம்ம பணக்காரர். வணங்குதுங்களா? நம்மள்கிட்ட 500 ரூபா இருக்கு, நம்மளை விட எளிமையா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு 150 ரூபா தான் இருக்குன்னு சொன்னா அவரை கவனிச்சு நாம யாரு? நாம பணக்காரர் தான். வணங்குதுங்களா? செல்வம் வைத்திருந்து பிறருக்கு கொடுக்காதவர் அப்படி பொதுவா வச்சுக்கலாம். ஆனா ஹதீஸ்ல செல்வம் இருந்தா வருது. வணங்குதுங்களா? அப்ப அல்லாஹ் கேட்பா, நீ என்னப்பா செஞ்சாப்பா? அவர் சொல்லுவாரு, அல்லாஹ் பள்ளியாசலுக்குன்னு கேட்டா 500, 1000, 2000, மதரசாக்குன்னு கேட்டா 5000, 10,000, நோம்பு கஞ்சிக்குன்னு கேட்டா அப்படி ரூபா இப்படி ரூபா, ஏழை குமர்களுக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு அள்ளி 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 செலவு செஞ்ச. எல்லாமே உனக்காண்டிதான். நீங்க துட்டு சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு, அப்படியே துட்டு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு விலைவாசிகள் எவ்வளவு இருக்குது. ஒரு 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 50 ரூபா செலவழிக்கிறது வந்து 5 நிமிஷம் செலவாயிரும். ஆனா அந்த 50 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 5 மணி நேரம் நிக்க வேண்டிய சூழல் இருக்கும். அவங்களுக்கு அப்ப அப்படி ஒரு சூழல்ல தர்மம் செய்யறது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமா என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. யாரு இது? இஸ்லாம் என்னமா? பணக்காரன் எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீ செஞ்ச கொடுத்தப்பா, அது உலகத்திலே உனக்கு என்ன செஞ்சு போச்சு?
கிடைச்சிருச்சு, இந்த மறுமையில ஒண்ணும் இல்லைன்ட்டு அல்லா தாலா என்ன செய்வான், சொல்லிடுவான். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் சரி இருந்தா மட்டும்தான் நாம செய்யற அமல் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அல்லாட்ட அதுக்கு வெகுமதியும் கூலியும் என்ன செய்யும், கிடைக்கும். வெறுமனே அமல் மட்டும் இல்ல, வழங்குதா. ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு நல்லது செய்றீங்கன்னு வைங்களேன், ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ எல்லாருடைய சிந்தனையும் எப்படி இருக்குன்னு சொன்னா, நாம இன்னைக்கு ஒருத்தருக்கு உதவுனா நாளைக்கு நமக்கு ஒருத்தர் அவர் கண்டிப்பா நமக்கு உதவணும்னு நினைச்சா நம்ம செய்யறோம். அப்படிதானே? நீங்க நாம ஒருத்தர் நாம ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்றோம்னு சொன்னா, நாம ஒரு கஷ்டம் போய் நிற்கும் போது அவன் நமக்கு ஒரு 1000 ரூபாய் தந்து உதவணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதானே? இது மனிதனுடைய இயல்பு. அப்ப இப்படி நம்ம நினைச்சோம்னா அந்த 1000 ரூபாயோட நின்று போயிடும். நாம கொடுக்கும்போது என்ன நீயத்துல கொடுக்குறோம், உனக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு அல்லாஹ் கொடுப்பான். எனக்கு யார் கொடுப்பா? அல்லாஹ் கொடுப்பா. அப்ப என்னங்கிற பெருசா என்ன செய்யணும் வைக்கணும், அதாவது அல்லாஹ்கிட்ட சார்ந்தே எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சிடணும், ஒப்படைச்சிடணும். அழகுங்களா? எதை செஞ்சாலும் சரி அதுல தூய எண்ணம் அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்காண்டி மட்டுமே நான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன செய்யறதுங்க, செய்யறது. அப்படிங்கிற எண்ணத்துல என்ன செய்யறது தான் நமக்கு அல்லாஹ்ட்ட நற்கூலிகளையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் வாங்கி தரும். வழங்குதா உங்களுக்கு? 2 ரக்காய் தொழுததாக இருந்தாலும் சரி, ஒரு நடு ரோட்ல கிடக்கிற ஒரு முள்ளையோ ஒரு கல்லையோ தூர தூக்கி போட்டு போனாலும் சரி, அங்க யாருக்காண்டிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும், அல்லாஹ்விற்காக அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யணும், நமக்கு இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஹதீஸோட நிக்கட்டும். நான் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். சரிங்களா? இங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபாத். ரியாது சாலிஹீன்ல தொடர்ந்து உள்ள தூய்மை சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை நாம படிக்கின்றோம். அதுல 5வது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஹதீஸுக்கு ஒரு தலைப்பை இமாம் அவர்கள் அமைக்கின்றார்கள். தகப்பன் செய்த தர்மம் தனையனுக்கு போய்விட்டாலும் தர்மம் செய்த நன்மை தகப்பனுக்கு உண்டு. அதாவது ஒரு தந்தை தர்மம் செய்கின்றார், அந்த தர்மம் அவருடைய மகனுக்கே போய் சேர்ந்து விட்டாலும் அவருடைய நிய்யத்து சரியாக இருந்தால் அவர் செய்த தர்மத்திற்கு கூலி உண்டு என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த தலைப்புக்கு கீழே ஒரு ஹதீஸை இடம்பெற செய்கின்றார்கள். அந்த ஹதீஸை முதல்ல அரபியில பாருங்க. வான் அபி யஸீத மஅன் இப்னு யஸீத் இப்னுல் அஹ்னஸி ரலியல்லாஹு அன்ஹும் வஹுவ அபூஹு வஜத்துஹு ஸஹாபிய்யூன قال كان أبي يزيد أخرج دنانير يتصدق بها فوضعها عند رجل في المسجد فجئت فأخذتها فأتيته بها فقال والله ما إياك أردت فخاصمته إلى رسول الله صلى الله عليه وسلم فقال لك ما نبيت يا يزيد ولك ما أخذت يا معن. رواه புகாரி. திரும்ப ஹதீஸ் கவனிங்க. وعن أبي يزيد مَعْنِ بْنُ يزيد بن الأخنسي رضي الله عنهم وهو أبوه وجده صحابيون قال كان أبي يزيد أخرج دنانير يتصدق بها فوضعها عند رجل في المسجد فجئت أخذتها فأتيته بها فقال والله ما إياك أردت فخاصمته إلى رسول الله صلى الله عليه وسلم فقال لك ما نبيت يا يزيد
வலக்கமா அகல்த யா மஅனு ரவாஹுல் புகாரி. அதாவது மஅன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், அவர்களுடைய மகனை தொட்டும் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. மஅன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு முறை சில தீனார்களை திர்ஹங்களை கொண்டு பள்ளிவாசல்ல போய் தர்மம் செய்து விட்டு வந்தார்கள். அந்த தர்மத்தை வாங்கிய நபர் அந்த பள்ளிவாசல்லையே அந்த பணத்தை வைத்திருக்கின்றார். இந்த ஒரு சமயத்துல தற்செயலாக அங்கே சென்ற மஅன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, இது என்னுடைய தந்தையினுடைய பணமாச்சே, என் தந்தையினுடைய பணம் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து விடுகின்றார்கள். இத எடுத்துக்கிட்டு வந்து வாப்பாட்டே என்ன செய்யறாங்க, திரும்ப காமிக்கிறாங்க. அப்ப வாப்பா சொல்றாங்க, நிச்சயமா இதை நான் உனக்கு கொடுக்கணும்னு கொடுக்கல, வேற யாருக்காவது போகணும்னு சொல்லிதான் நான் உனக்கு வேற யாருக்காவது போகணும்னு சொல்லிதான் பள்ளிவாசல்ல போய் நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன், வச்சிட்டு வந்தேன், கொடுத்துட்டு வந்தேன், இப்படி நீயே எடுத்துட்டு வந்துட்டியப்பா, இது முறை இல்லையே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயத்த கொண்டு வராங்க. கொண்டு வந்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகனே, நீங்க என்ன நீயத்துல அந்த தர்மத்தை கொடுத்தீங்களோ அந்த நீயத்தின் பிரகாரம் உங்களுக்கு நன்மை கிடைச்சிரும். நீங்க எந்த நீயத்துல எடுத்துட்டு வந்தீங்களோ அந்த பணம் உங்களுக்கே கிடைத்து விட்டது யஸீதுன்னு சொல்லி யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப பாருங்க, தர்மம் கொடுத்தது வாப்பா, அது யாருக்கு போய் சேர்ந்துச்சு, மகனுக்கு போய் சேர்ந்துச்சு. மகனுக்கு போய் சேர்ந்தது ஒரு எதிர்பாராத சூழல்ல நடந்து போன ஒரு காரியம். ஆனா மஅன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுக்கும் போது வேற யாராவது சிரமப்பட்ட ஒருவங்களுக்கு இது பயன்பெறட்டுமே அப்படிங்கிற ஒரு நீயத்துல கொடுத்தாங்க. அந்த நீயத்தின் பிரகாரம் அவங்களுக்கு நன்மையும் கிடைச்சிருச்சு, இவங்க எடுத்துட்டு வந்ததுனால இவங்களுக்கு பணமும் கிடைத்து விட்டது. எனவே நம்மளுடைய நீயத்து சரியான முறையில அமைஞ்சதுன்னு சொன்னா நாம செய்யக்கூடிய அமல்கள் எல்லா விதத்திலும் நமக்கு சரியான முறையில அமைந்து விடும். இதனுடைய தமிழாக்கத்தை பாருங்க. மஅன் இப்னு யஸீத் ரலி அறிவிக்கின்றார்கள், இவருடைய தந்தையாரும் பாட்டனாரும் சஹாபி ஆவார்கள். யாருடைய தந்தை? மஅன் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தந்தையும் சஹாபி தான், அவங்களுடைய பாட்டனாரும் சஹாபி தான். கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக சஹாபிகளாக வாழ்ந்த ஒரு குடும்பம். எனது தந்தையார் யஸீத் அவர்கள் தர்மம் செய்வதற்காக சில தங்க நாணயங்களை எடுத்து சென்று பள்ளிவாசலில் இருந்த ஒரு மனிதரிடம் தேவையுள்ளவர் யாருக்கேனும் வழங்கி விடுமாறு கொடுத்து விட்டு வந்து விட்டார். அங்கு சென்ற நான் அவற்றை வாங்கி கொண்டு என் தந்தையிடம் வந்தேன். அந்த தங்க நாணயங்களை என்னிடம் இருப்பதை பார்த்துவிட்டு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லையே என்றார். நான் இப்பிரச்சனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கொண்டு சென்றேன். அப்போது நபி அவர்கள், யஸீதே, நீ நினைத்தது உமக்கு கிடைத்து விட்டது, மகனே, நீ வாங்கியதை கொண்டு நீயே வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதாவது தர்மம் செய்தது யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு, அதை வாங்கி கொண்டு வந்தது மஅன் ரலியல்லாஹு அன்ஹு. சரிங்களா? தர்மம் செஞ்சது யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு, வாங்கி கொண்டது மஅன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கிறார்கள், எனது தந்தையார் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி தர்மத்தை கொடுத்துட்டு வந்தாங்க, பள்ளிவாசல்ல போய் கொடுத்தாங்க. அது தேவையுள்ள யாராவது கேட்டா கொடுத்துருங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஆனா நான் பள்ளிவாசலுக்கு போனேன், எனக்கு அவங்க கொடுத்துட்டாங்க, நான் அதை வீட்டுக்கு கொண்டு வந்தேன், நான் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி இதை கொடுக்கலையப்பா அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஸீதே, நீங்க எந்த நியத்துல தர்மம் கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. மகனே, நீங்க எந்த நியத்துல இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தீங்களோ அந்த பணத்தை நீங்களே என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். ஒத்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை பாருங்க. وعن أبي يزيد معن بن يزيد بن الأخنسي رضي الله عنهم وإنهم هو அவர் அபூஹு அவருடைய தந்தை, வ ஜத்துஹு இன்னும் அவருடைய பாட்டனார். அபூஹு அப்படின்னா அவருடைய தந்தை. மாலுங்களா?
இன்னும் அவருடைய பாட்டனார் சஹாபியூன சஹாபிகள் ஆவார்கள். சஹாபியூன சஹாபிகள் ஆவார்கள். கால அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். கான அபி யஸீது கான ஆகியிருந்தார். அபி என்னுடைய தந்தை ஆகியிருந்தார். யஸீது யஸீத் என்னுடைய தந்தை யஸீத் ஆகியிருந்தார். அஹ்ரஜ வெளியேறுபவராக, தனா நீர சில திர்ஹம்களை கொண்டு வெளியேறுபவராக என்னுடைய தந்தை ஆகியிருந்தார். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பணத்தை கொண்டு வெளியே போனாங்கன்னு அர்த்தம். வணங்குங்களா? அஹ்ரஜ வெளியேறினார் அப்படி வைங்க. அஹ்ரஜ, ஆனா அஹ்ரஜவுக்கு வெளியேறினார் வைக்க கூடாது, வெளியேறக்கூடியவராக அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். அஹ்ரஜ வெளியேறினார். தனா நீர திர்ஹங்களை கொண்டு, யதஸத்தகு பிஹா அதை கொண்டு தர்மம் செய்தார். யதஸத்தகு பிஹா அதை கொண்டு தர்மம் செய்யக்கூடியவராக எனது தந்தை வெளியேறக்கூடியவராக ஆகியிருந்தார். எனவே வலாஹா அதை வைத்து விட்டார். இந்த ரஜுலின் பில் மஸ்ஜிதி இந்த ரஜுலின் மனிதரிடத்தில், பில் மஸ்ஜிதி பள்ளிவாசலில் ஒரு மனிதனிடத்தில் அதை வைத்து விட்டார். அப்போ ஒரு மனுஷன் அதை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு மனிதர்கிட்ட என்ன செஞ்சுட்டு வந்தாங்க? கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த ரஜுலின் மனிதரிடத்தில், பில் மஸ்ஜிதி பள்ளிவாசலில் ஒரு மனிதரிடத்தில் அதை கொடுத்து விட்டு வந்து விட்டார். யாராவது தேவைன்னு வந்து கேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு வந்தாங்க? கொடுத்துட்டு வந்தாங்க. சஜித்து ஃப எனவே ஜித்து நான் சென்றேன். ஜித்து நான் சென்றேன். ஃப எனவே அகல்துஹா அதனை நான் எடுத்துக்கொண்டேன். அகல்து நான் எடுத்துக்கொண்டேன். ஹா அந்த திர்ஹமை தீனார்களை நான் எடுத்துக்கொண்டேன். அப்போ ஒரு மனுஷன் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் போனதோட அந்த பணத்தை நான் என்ன செஞ்சுட்டு வந்துட்டேன்? எடுத்துட்டு வந்துட்டேன். இவங்களுக்கும் தெரியாது நம்ம வாப்பா கொடுத்துட்டு வந்ததுன்ட்டு. யாருக்கும் தெரியாது. மகன்றது எல்லாத்தாலும் அவங்களுக்கும் என்ன செய்யாது? தெரியாது. இது நம்ம வாப்பா யஸீத் வந்து கொடுத்துட்டு போனதுதான் அப்படிங்கிறது அவங்களுக்கும் என்ன செய்யாது? தெரியாது. அப்ப அவங்க அதை என்ன செஞ்சாங்க? எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனவே அத்தைத்துஹு அதை நான் அவரிடத்தில் கொண்டு வந்தேன். எனவே அத்தைத்து நான் கொண்டு வந்தேன். ஹு அவரிடத்திலே நான் அதை கொண்டு வந்தேன். யார்கிட்ட? வாப்பாட்ட என்ன செஞ்சாங்க? பிஹா அந்த திர்ஹத்தை கொண்டு வந்தேன். பிஹா அந்த திர்ஹத்தை கொண்டு வந்தேன். எனவே கால பாப்பா சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா இய்யாக அரத்து நான் இதை நாடவில்லை. மா இய்யாக அரத்து நான் இதை நாடவில்லை. அல்லது மா இய்யாக உனக்கு, மா இய்யாக அரத்து நான் உனக்கு இதை நாடவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர்கள் ஏசினார்கள். எனவே கொண்டு சென்றார்கள். எனவே கொண்டு சென்றார்கள். இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு சென்றார்கள். இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இந்த செய்தியை கொண்டு சென்றார்கள். எனவே கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்க மா நவைத்த யா யஸீது லக்க உனக்கு, மா நவைத்த எந்த ஒன்றை நீ நியத்து செய்தாயோ அது கிடைத்து விட்டது. யா யஸீதே யஸீதே நீ எந்த நியத்துல பள்ளிவாசல்ல போய் கொடுத்துட்டு வந்தியோ அந்த நியத்தின் பிரகாரம் உனக்கு அது கிடைச்சு விட்டது. உனக்கு அகல்த யா மானு இன்னும் லக்க உனக்கு, மா அகல்த யா மானு நீ எடுத்துக்கொண்டது உனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னார்கள். மா அகல்த யா மானு நீ எடுத்துக்கொண்டது உனக்கு கிடைத்து விட்டது, நீ நியத்து வைத்தது உனக்கு கிடைத்து விட்டது என்று இருவரிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். சரி. அன் அபி இஸ்ஹாக் அடுத்த ஹதீஸ் பாருங்க. وعن أبي إسحاق سعد بن أبي وقاص مالك بن وهيب بن عبد مناف بن زهرة بن كلاب بن مرة بن كعب بن لؤي القريشي زهري رضي الله عنه أحد العشرة
مشهودي لهم بالجنة رضي الله عنهم قال جاءني رسول الله صلى الله عليه وسلم يعودني عام حج الوداع من وجع الشدة بي فقلت يا رسول الله صلى الله عليه وسلم إني قد بلغ بي من الوجع ما ترى وأنا ذو مال ولا يرثني إلا ابنة لي فأصدق بثلثي مالي قال لا قلت فاشتر அதுல என்னமா அது என்ன எழுத்து இருக்குமா? இங்க ஒரு எழுத்து அழிஞ்சிருக்கு. என்ன எழுத்து இருக்கு? ராவுக்கு முன்னாடி அது எழுத்து இல்லையா? போயிருக்கு. ஷத்ரு யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பென்சில் இருந்தா கொடுங்க. فالشطر يا رسول الله صلى الله عليه وسلم فقال لا قلت فالثلث يا رسول الله صلى الله عليه وسلم قال الثلث والثلث كثير أو كبير إنك أن تذر ورثك أغنياء خير من أن تذرهم عالة يتكففون الناس وإنك لن تنفق نفقة تبتغي بها وجه الله إلا أجرت عليها حتى ما تجعل في امرأتك قال فقلت يا رسول الله أخلف بعد أصحابي قال إنك لن تخلف فتعمل عملا تبتغي به وجه الله إلا ازددت به درجة ورعفة ولعلك أن تخلف حتى ينتفع بك أقوام ويضر بك آخرون اللهم أملي لأصحابي هجرتهم ولا تردهم على أعقابكم لكن البأس سعد بن خولة يرثي له رسول الله صلى الله عليه وسلم أن مات بمكة متفق عليه. திரும்ப பாருங்க, கவனமா பாருங்க. وعن أبي إسحاق سعد بن أبي وقاص مالك بن وهيب بن عبد المناف بن زهرة بن كلاب بن مرة بن كعب بن لؤي القريشي الزهري رضي الله عنه أحد العشرة المشهود لهم بالجنة رضي الله عنهم قال جاءني رسول الله صلى الله عليه وسلم يعودني عام حج الوداع من وجع الشدة بي فقلت يا رسول الله إني قد بلغ بي من الوجع ما ترى وأنا ذو مال ولا يرثني إلا ابنة لي فأصدق بثلثي مال قال لا قلت فالشطر يا رسول الله فقال لا قلت فالثلث يا رسول الله قال الثلث والثلث الكثير أو كبير إنك أن تذر ورثك أغنياء خير من أن تذرهم عالة يتكففون الناس وإنك لن تنفق نفقة تبغي بها وجه الله إلا أجرت عليها حتى ما تجعل في امرأتك قال فقلت يا رسول الله
أخلف بعد أصحابي قال إنك لن تخلف فتعمل عملا تبتغي به وجه الله إلا ازددت به درجة ورفعة ولعلك أن تخلف حتى ينتفع بك أقوام ويضر بك آخرون اللهم أمضي لأصحابي هجرتهم ولا تردهم على أعقابهم لكن البائس سعد بن خولة يرثي له رسول الله صلى الله عليه وسلم أن مات بمكة متفق عليه. சரி, இந்த ஹதீஸினுடைய தமிழ் பொருளை வழங்கிங்க. சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல ஒருவரான சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவர்களை பற்றியான ஹதீஸ் தான் இது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள், ஹஜ்ஜத்துல் விதாவுல இறுதி ஹஜ்ஜில எனக்கு கடுமையாக உடம்பு சரியில்லாம போயிருச்சு. ரொம்ப அதிகமான நோயில நான் ஆழ்த்தப்பட்டு விட்டேன். இந்த ஒரு நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்ப்பதற்காக வருகை தந்தார்கள். என்னை பார்ப்பதற்கு வருகை தந்த நபியின் இடத்துல நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய நிலை ரொம்ப மோசமாகி விட்டது. நான் என்ன நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாயகமே. இவ்வளவு ஒரு நிலையில நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நான் சொன்னேன். சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் இடத்துல சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, ஆனா ஜூமாலின், நான் நிறைய சொத்து சுகம் சேர்த்து வச்சிருக்கிறேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, காசு இருக்கு, வயல் இருக்கிறது, நிறைய தோப்பு துறவுகள் சொல்லி என்கிட்ட நிறைய இருக்கு நாயகமே. ஆனா எனக்கு வாரிசுன்னு பார்த்தா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைதான் இருக்கு. யாருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருந்தது. உடனே அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு, அதனால என்னுடைய சொத்தை நான் மூன்றாக பங்கு வைத்து, என்னுடைய சொத்தை மூன்றாக நான் பங்கு வைத்து அதுல ஒரு பங்க 2 பங்க நான் தர்மம் செய்து விட்டு என்னுடைய மகளுக்கு ஒரு பங்கு நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அடுத்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்தை சரிக்கு சமமா 2 பங்கா வச்சு பாதியை தர்மம் செஞ்சிடுறேன், பாதியை என் மகளுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், அப்படி செய்யாதீங்க அப்படின்னாங்க. மகளுக்கு அவங்களுக்கு. அடுத்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்துல 3ல ஒரு பகுதி, 3ஆ பங்கு வச்சு 2 பகுதியை என் மகளுக்கும், ஒரு பகுதியை இஸ்லாத்துக்காகவும் நான் தர்மம் செய்யறேன்னு சொன்னதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி 3ல 1னா பிரச்சனை இல்லை, ஆனா 3ல 1மே ரொம்ப அதிகம்தான், அல்லது 3ல 1மே ரொம்ப பெருசுதான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரிங்க, 3ல ஒரு பகுதி என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, சஅதே, உங்களுடைய பிள்ளைய நீ உங்களுடைய வாரிசுகளை பிறர்கிட்ட கையேந்தக்கூடிய ஏழையாக விட்டுட்டு போறதை விட செல்வந்தர்களாக அவர்களை இந்த உலகத்துல நீங்க விட்டுட்டு போறது ரொம்ப சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னாங்க. மாணவர்களா, சஹாபிகளுடைய எண்ணங்கள் நீயத்துகள்லாம் எப்படி இருந்ததுன்னா, இஸ்லாத்துக்காக எதையாவது செஞ்சிடணும், மார்க்கத்திற்காக எதையாவது செஞ்சிடணும், நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அல்லாஹ் ரசூலுக்காக கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால சஹாபிகள்கிட்ட ஒரு நேரத்துல வறுமை தலை தூக்கி நின்னாலும் ஒரு நேரத்துல அவங்களுடைய செல்வ நிலை என்பது மேலோங்கி இருந்தது. எந்த இடத்துல பணத்தை கொண்டு போய் வைக்கணும்னு தெரியாத அளவுக்குலாம் சில சஹாபாக்கள்கிட்ட பணம் வந்துச்சு. அவங்களுக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்லயே நம்பர் 1 பணக்கார சஹாபி. சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே நம்பர் 1 பணக்கார சஹாபி யாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி பரம்பரை ஏழையாக மாறிட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி யாரா மாறினாங்க? பரம்பரை ஏழை. இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டதுனால அவங்க வாப்பா அவங்க உம்மா எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டாங்க. ஒண்ணுமே இல்லாதவங்களாக மதீனாவுக்கு வந்தாங்க.
மதீனாவுக்கு வந்து நிறைய பேரு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுக்கு நிலங்களை கொடுத்தாங்க, வீடுகளை கொடுத்தாங்க, இடங்களை கொடுத்தாங்க. அது எதையுமே அவங்க வாங்கல, எல்லாத்தையுமே வேணான்ட்டாங்க. எனக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்ல, எனக்கு வியாபாரம் பண்ண தெரியும், எனக்கு ஏதாவது ஒரு பஜாரை காப்பிக்க, அங்க போய் நான் என்ன செய்யறேன், வியாபாரம் செஞ்சு நான் பொழைச்சுக்கிறேன்ட்டு போனாங்க. திரும்ப எந்த பணக்காரர்களுடைய பட்டியல்ல முதலிடத்துல இருந்தாங்களோ அதே முதலிடத்துக்கு திரும்பவும் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு எந்த வியாபார பயணத்துக்கு போனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் வழி அனுப்புவாங்க. ரசூலுல்லாஹ் வழி அனுப்புற எல்லா வியாபாரத்திலும் பெரிய லாபத்தோட வருவாங்க. அவருடைய பணம், காசு, சொத்து, சோத்தை எந்த இடத்துல போய் வைக்கிறோம்னு தெரியாது, அந்த அளவுக்கு எல்லா இடமும் நிறைஞ்சிருச்சு. கதவை திறந்தா என்னவா இருக்கும், பண மூட்டையா கிடக்கும். கதவை திறந்தா எதுவா கிடக்கும், பண மூட்டையா கிடக்கும். அந்த அளவுக்கு செல்வம் நிறைந்து காணப்பட்டுச்சு. ஆனா அந்த செல்வத்துல எதையும் தங்களுக்கு தாங்களாகவே அவங்க என்ன செய்து கொள்ளல, வைத்துக் கொள்ளல. எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்காக என்ன செஞ்சாங்க, தர்மம் செஞ்சாங்க. அப்ப அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாதே நீங்க அல்லாஹ்க்காக வேண்டி எதை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை கொடுப்பான். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு உணவை உங்களுடைய மனைவிக்கு நீங்க ஊட்டி விடுவது கூட ஒரு தர்மம் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னாங்க. இத சொன்னதோட ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க, ஹஜ்ஜு முடிஞ்சு எல்லாரும் உங்க கூட மதீனாவுக்கு திரும்பிடுவாங்க. ஆனா நான் மதீனாவுக்கு வர முடியுமான்னு தெரியலையே நாயகமே, இந்த நோயிலேயே நான் மௌத்தா போயிடுவோங்கிற பயம் எனக்கு இருக்குன்னு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, அல்லாஹ் உங்களை அப்படியெல்லாம் ஆக்கிட மாட்டான், கண்டிப்பா நீங்களும் எங்க கூட திரும்ப வருவீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவேளை நீங்க வர முடியாத நிலையில இங்கேயே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இங்கேயே தங்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா, நீங்க எந்த ஒரு நல்ல அமலை செஞ்சாலும் அல்லாஹ் அதற்கு உயர்ந்த கூலியும் நற்பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லி ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. பொதுவாகவே நோய்வாயில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம நோய்வாய்ப்பட்ட தருணங்களை செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்ட்ட மிகுந்த கூலிகள் என்பது என்ன செய்யும், கிடைக்க பெறும். அடுத்து துஆ செஞ்சாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சஹாபிய இந்த நிலையில இருந்து நீ அவங்கள மீட்டு எடுத்துரு, அவங்களுடைய இந்த நாடு உயர்ந்து வந்த இந்த காரியத்தை நீ கபூல் செய், திரும்ப அவங்க ஊருக்கே நீ அனுப்பி வை அப்படிங்கிற மாதிரி ஒரு துஆவையும் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். சரி, இதனுடைய ஒத்த வார்த்தைகளுக்கு அடுத்த வாரம் அடுத்தது பார்த்துக்கோம் இன்ஷா அல்லாஹ். பாடங்களை பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. முஸ்னத் அஹ்மதுல 9வது ஹதீஸ நாம பார்க்க போறோம். இந்த 9வது ஹதீஸ் அப்படிங்கிறது ஒரு துவா சார்ந்த ஒரு ஹதீஸாக இருக்கிறது. 8வது ஹதீஸா? சரி, 8வது ஹதீஸ். இந்த 8வது ஹதீஸ் என்பது ஒரு துவா சார்ந்த ஹதீஸாக இருக்கிறது. இந்த துவாவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். இந்த துவாவை எப்போது ஓதணும் அப்படின்னு கேட்டா, தொழுகையினுடைய இறுதி அமர்வுல, இறுதி அத்தஹியாத்துல இந்த துவாவை நாம ஓதணும். ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் போது, அல்லாஹ்வின் தூதரே, நான் தொழுகையினுடைய இறுதி அமர்விலே ஓதக்கூடிய ஒரு துவாவை எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க என்று என்ன செய்தார்கள், கேட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு துவாவை தன்னுடைய தோழரான, தன்னுடைய நண்பரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். பாருங்க, ஹாஷிம் இப்னு காசிம் قال حدثنا الليث قال حدثني يزيد بن ابي حبيب عن ابي الخير عن عبد الله بن عمرو عن ابي بكر الصديق رضي الله تعالى عنه انه قال لرسول الله صلى الله عليه وسلم علمني دعاء أدعو به في صلاتي قال قل اللهم قل அப்படிதான் வைக்கணுமா, قل اللهم வச்சிராதீங்க, قل اللهم
இன்னி லலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லீ மக்ஃபிரத்தன் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். عن أبي بكر الصديق رضي الله عنه ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. அன்னஹு நிச்சயமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கால கேட்டார்கள், கால சொன்னார்கள் கிடையாது, கால கேட்டார்கள், லீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? அல்லமனி எனக்கு கற்றுத்தாருங்கள், அல்லமனி எனக்கு கற்றுத்தாருங்கள், துஆஅன் ஒரு துஆவை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள், அதுஹு நான் ஓத வேண்டும், பிஹி அதை கொண்டு, ஃபிஸ் ஸலாத்தி என்னுடைய தொழுகையில் அதை கொண்டு நான் ஓத வேண்டும். எனக்கு நீங்க ஒரு துஆவை கற்றுத்தாங்க நாயகமே, அந்த துஆவை எதுல ஓதணும்? தொழுகையில ஓதணும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உடனே கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் நீங்கள் சொல்வீராக, நீங்கள் ஓதுவீராக, அல்லாஹும்ம எனது இறைவா, இன்னி நிச்சயமாக நான் வலம்து அநீதம் செய்து விட்டேன், நஃப்ஸி என்னுடைய ஆத்மாவிற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன், துல்மன் கசீரன் அதிகமான அநியாயங்கள், எனக்கு நானே நிறைய அநியாயம் செய்து கொண்டேன், வலா யக்ஃபிரு ذுனூப இன்னும் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது, இல்லா அன்த ஃபக்ஃபிர் லீ உன்னை தவிர என்னுடைய பாவங்களை யாராலும் மன்னிக்க முடியாது, வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த எனது இறைவா உன்னை தவிர எனது பாவங்களை வேறு யாராலும் மன்னிக்க முடியாது, ஃபக்ஃபிர் லீ எனவே என்னை மன்னித்து விடு, மக்ஃபிரத்தன் மின் இந்திக உன்னிடத்தில் இருக்கின்ற பாவ மன்னிப்பை கொண்டு என்னை நீ மன்னித்து விடு, வர்ஹம்னி இன்னும் என் மீது நீ ரஹமத்தை பொழியச் செய், இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம் நிச்சயமாக நீதான் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் அதிகம் கருணை செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறாய் என்கின்ற இந்த துஆவை ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப இந்த துஆவை நாமளும் மனனம் செய்து கொண்டு அத்தஹியாத் ஓதிய பிறகு, அத்தஹியாத்துக்கு அடுத்து நாம் ஓதக்கூடிய தரூதே இப்ராஹிம் ஓதிய பிறகு, தரூதே இப்ராஹிமுக்கு பிறகு நாம வளமையா ஓதக்கூடிய துஆக்களை ஓதும் போது இந்த துஆவையும் சேர்த்து ஓதணும். இந்த துஆவை நம்ம பலர் பேர் என்ன செஞ்சிருப்போம்? மனப்பாடம் செஞ்சிருப்போம், ஓதி இருப்போம். ஆனா ஓதாதவங்க, மனப்பாடம் பண்ணாதவங்க இந்த துஆவை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். என்னதுங்க? அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரன் ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. அப்படிங்கிற இந்த துஆவை என்ன செய்யுங்க? மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஒத்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு, ஒத்த வார்த்தைக்குள்ள அர்த்தங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? கீழே தமிழ்ல இருக்கு, அந்த தமிழையும் என்ன செஞ்சுங்க? படித்துக் கொள்ளுங்க. وقال يونس كبير حدثنا هو حسن أشيب عن ابن لهين قال كبيرا. சரி, இந்த ஹதீஸ் வேற ஒரு அறிவிப்புல ரொம்ப சிறந்த ஒரு ஹதீஸாக ஹசனுடைய தரத்துல இந்த ஹதீஸ் செய்து இடம்பெறுகிறது. அடுத்து 9வது ஹதீஸாக நாம பார்க்கக்கூடிய ஹதீஸ் ஒரு சொத்து சம்பந்தமான ஒரு ஹதீஸ். அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பொறுத்த மட்டும் ரொம்ப நீதமானவராக, ரொம்ப நியாயமானவர்களாக நடப்பாங்க. யாருக்கும் எந்த நேரத்திலும் அச்சப்பட மாட்டாங்க, எதுக்கும் துணிஞ்சவங்களாகவே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருந்தாங்க. அப்படி மிகுந்த துணிச்சலோடு பதிலளித்த ஒரு ஹதீஸாகத்தான் இந்த ஹதீஸை நாம பார்க்கிறோம். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்புக்கு பின்னால் அவர்களுடைய புதல்வியான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அவர்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு போர்க்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு போர்க்களத்துல கிடைச்ச நிலத்தையும் கைபர் போர்ல கிடைச்ச சில சொத்துக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொத்துல இருந்து பங்கு கேட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க வந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு செய்திய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஃபாத்திமா நாயிட்டு சொன்னாங்க. என்ன செய்தினா, நபிமார்களுடைய சொத்துக்கு நபிமார்கள் விட்டு சென்ற சொத்து எல்லாமே பொது சொத்தாக மாறிடும், அந்த சொத்துல யாருமே பங்கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போன இந்த சொத்துலாம் பொது சொத்து தான், இதுல இருந்து யாருக்கும் நான் எதையும் கொடுக்க மாட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை தாண்டி நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஃபாத்திமா நாயிட்ட என்ன செஞ்சிட்டாங்க பதில் சொல்லிட்டாங்க. வந்து கேட்கறது ரசூலுல்லாஹ்வுடைய மகளாக இருந்தாலும் நியாயம் என்னவோ சட்டம் என்னவோ அதை மட்டும்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்வார்கள். பாருங்க, حدثنا عبد الرزاق قال حدثنا معمر عن زهري عن عروة عن عائشة رضي الله عنها أن فاطمة وعباس أتيا أبا بكر رضي الله عنه يلتمسان ميراثهما من رسول الله صلى الله عليه وسلم وهو حينئذ يطلبان أرضه من فدك وسهمه من خيبر. فقال لهم أبو بكر إني سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لا نورث ما تركنا صدقة إنما يأكل آل محمد في المال وإني والله لا أدعو أمرا رأيت رسول الله صلى الله عليه وسلم يصنع فيه إلا صنعته. கீழே தமிழ் ஒரு வாட்டி பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறப்புக்கு பின் அவர்களுடைய புதல்வி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சரி போ ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சதக் எனும் இடத்தில் இருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலத்தையும் கைபர் எனும் இடத்தில் இருந்த குமுஸ் 1/5 நிதியில் கிடைத்த அவர்களின் போர் பங்குகளையும் தங்களது வாரிசு சொத்தாக கோரியவர்களாக கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்தார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபிமார்களான எங்களுக்கு எங்களுடைய சொத்தில் எவரும் வாரிசாக மாட்டார்கள், நாங்கள் விட்டு செல்பவையெல்லாம் தர்மமாகும், இந்த செல்வத்திலிருந்து முகம்மதின் குடும்பத்தார் செலவு தொகை பெற்று உண்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் என்று கூறிவிட்டு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய கண்ட எந்த ஒரு செயலையும் நான் செய்யாமல் விடமாட்டேன் என்று கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டு சென்ற எல்லாமே என்னதுதான், பொது சொத்து தான், அது தர்மமாக வழங்கப்பட்டதுதான். அந்த பொது சொத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன பங்குகளை வேணா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனா நாங்க விட்டுட்டு போன எந்த சொத்தையும் நாங்க தான் வாரிசுன்னு சொல்லி யாருமே அதுல வாரிசுதாரர்களாக மாற மாட்டாங்க
அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்ச எதையும் நான் செய்யாம விட மாட்டேன், ரசூலுல்லாஹ் இப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க, இப்படிதான் சொன்னாங்க, அதனால இதெல்லாம் உங்களுக்கு வாரிசு சொத்தா நான் எழுதி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. வணங்குதுங்களா? பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள், அன்ன ஃபாத்திமத்தை, நிச்சயமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், வல அப்பாஸ, இன்னும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அத்தையா இருவரும் வந்தார்கள், அத்தா வந்தார்கள், பாருங்க, அத்தையா இருவரும் வந்தார்கள், அபா பக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இருவரும் வந்தார்கள், எல்தமிசானி கேட்பவர்களாக, எல்தமிசானி கேட்பவர்களாக, மீராசுஹுமா அந்த இருவருடைய வராசத்து வாரிசு சொத்தை கேட்பவர்களாக இருவரும் வந்தார்கள், மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து இருவரும் வாரிசு சொத்தை கேட்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்தார்கள். வஹுமா இன்னும் அந்த இருவரும் ஷீனைதின் வந்த நேரத்திலே யத்துலுபானி இருவரும் தேடினார்கள். தேடினாங்கன்னா ஒரு பொருளை கீழே போட்டு தேடினாங்கன்னு இல்ல, வணங்குங்களா? ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன எவ்வளவோ சொத்துகள்ல ரெண்டு சொத்தை மட்டும் கேட்டாங்கன்னு அர்த்தம். யத்துலுபானிக்கு இந்த இடத்துல தேடினார்கள் அர்த்தம் வைக்கிறத விட இருவரும் கேட்டார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை கூட என்ன செய்து கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம். வணங்குங்களா? இருவரும் தேடினார்கள், ஆனா வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா தேடினார்கள், கருத்தர்த்தம் வைக்கிறதா இருந்தா இருவரும் கேட்டார்கள் கூட அர்த்தம் வச்சுங்க. வணங்குங்களா? அருளஹு மின் ஃபதக, ஃபதுக்கள் கிடைத்த சில பூமிகளை, அருளஹு மின் ஃபதுக, ஃபதுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கிடைச்ச பூமி நிலத்தை கேட்டாங்க. மாலுங்களா? சஹ்மஹு மின் ஹைபர, அது மாதிரி ஹைபர் போர்ல கிடைச்ச சில சொத்துக்களையும் என்ன செஞ்சாங்க, பங்கு கேட்டு வந்தாங்க. மாலுங்களா? காலகும், எனவே அவர்களுக்கு சொன்னார்கள், அபூபக்ரின் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னி நிச்சயமாக நான் சமீஅத்து கேட்டிருக்கின்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து நான் கேட்டிருக்கின்றேன். என்ன கேட்டேன்? யகூலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா நூரசு வாரிசுதாரர்கள் ஆக மாட்டார்கள், லா நூரசு வாரிசுதாரர்கள் ஆக மாட்டார்கள், மா தரக்னா நான் விட்டு சென்ற சொத்துக்கு வாரிசு சொல்லி யாருமே ஆக முடியாது. மாணவர்களா, பாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மகதா, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மகளாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, வாரிசுதாரராக ஆக முடியாது. சதகத்துன் அது எல்லாமே நான் விட்டு சென்ற சதகா பொருளுக்கு, தர்ம பொருளுக்கு யாரும் வாரிசாக முடியாது. இன்னமா நிச்சயமாக ஏகுலு ஆலு முஹம்மதின் முஹம்மதினுடைய குடும்பத்தார்கள் சாப்பிடுவார்கள், பிஹாதல் மாலி இந்த பணத்தில் இருந்து அவர்கள் சாப்பிடுவாங்க. இதுக்கு யாரும் சொத்து உறவு கொண்டு நான் தான் இதுக்கு வாரிசுன்னு சொல்லி யாரும் வர முடியாது. ஆனா இந்த பணத்துல இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உதவிகள் என்ன செய்யலாம், போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாவளங்களா? இன்னி நிச்சயமாக நான் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக லா அதவு விடமாட்டேன், அம்ரன் காரியத்தை, ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து கண்ட எந்த காரியத்தையும் நான் விடவே மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லிட்டாங்க. யஸ்னாஹு ஃபீஹி இல்லா ஸனஅத்துஹு, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த எந்த ஒன்றையும் நான் செய்யவும் மாட்டேன் என்று செய்து விட்டார்கள், சொன்று விட்டார்கள். மாணவர்களா, அடுத்து 10வது ஹதீஸா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபி பள்ளிவாசலில் இருந்த சொற்பொழிவு மேடையின் மெம்பரின் மீது இருந்த அடுத்த ஹதீஸ் ஒரு சின்ன ஹதீஸ் தான் பாருங்க. 10வது ஹதீஸ். حدثنا ابو عبد الرحمن مقرئ قال حدثنا حيوانة ابن شريح قال سمعت عبد الملك بن الحارثي يقول إن أبا هريرة قال سمعت أبا بكر الصديق رضي الله عنه
على هذا المنبر يقول سمعت رسول الله صلى الله عليه وسلم في هذا اليوم من عام الأول ثم استعبر أبو بكر وبكى ثم قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لم تؤتوا شيئا بعد كلمة الإخلاص مثل العافية فاسألوا الله العافية. சுருக்கமா அடங்கிங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாட்டி பள்ளிவாசல்ல சொற்பொழிவு நடத்துறதுக்காக பயான் செய்யறதுக்காக மெம்பர் படியில ஏறினாங்க. மெம்பர் படியில ஏறிட்டு சொன்னாங்க, நான் நிக்கிற இந்த மெம்பர் படியில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த புதுசுல நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அழுதுட்டு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, என்ன தெரியுமா, லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஏகத்துவ கலிமாவுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதிலேயே மிக சிறந்தது எதுன்னு சொன்னா உடல் ஆரோக்கியம் தான். எனவே நீங்க அல்லாஹ்ட்ட உடல் ஆரோக்கியத்தை என்ன செய்யுங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி காமித்தார்கள். அவ்வளவுதா? சரி, பாருங்க மூணாவது எழுந்து பாருங்க. இன்ன அபா ஹுரைரத்த, நிச்சயமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கால சொல்கின்றார்கள், சமியத்து நான் கேட்டேன், அபா பக்ர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், அலா ஹாதல் மிம்பர இந்த மிம்பரின் மீது நின்று, அலா ஹாதல் மிம்பர இந்த மெம்பர் படியில் நின்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன். யகூலு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சமியத்து நான் கேட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மாலகுதுங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. மாலகுதுங்களா? ஃபி ஹாதல் யௌமி மின் ஆமில் அவ்வலி இதே நாளில் முதல் வருடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிம்பரிலே நின்னார்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. சும்ம இஸ்தஅபர அபூபக்கரின் சும்ம பிறகு இஸ்தஅபர அபூபக்கரின் வபகா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல், இஸ்தஅபர அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாமல், மாலுங்களா? இஸ்தஅபர கட்டுப்படுத்த முடியாமல் அபூபக்கரின் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் வபகா அழுதார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நினைவுபடுத்திட்டு ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அழுவை என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்த முடியல. அழுகையை கட்டுப்படுத்த முடியாம அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. சும்மா பிறகு கால சொன்னாங்க, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். யகூலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் துஅதவ் கொடுக்கப்படவில்லை, லம் துஅதவ் கொடுக்கப்படவில்லை, ஷைஅன் எந்த ஒரு விஷயமும் கொடுக்கப்படவில்லை, பஅத கலிமத்தில் இஹ்லாசி இஹ்லாஸினுடைய கலிமாவிற்கு பிறகு எந்த ஒரு விஷயமும் கொடுக்கப்படவில்லை, மிஸ்லல் ஆஃபியத்தி உடல் ஆரோக்கியத்தை போன்று, மிஸ்ல போன்று, ஆஃபியத்தி உடல் ஆரோக்கியத்தை போன்று இஹ்லாஸினுடைய கலிமாவிற்கு பிறகு எந்த ஒரு நலவும் கொடுக்கப்படவில்லை. ஃபஸ்அலுல்லாஹ எனவே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், ஆஃபியத்தை உடல் ஆரோக்கியத்தை நீங்க அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, கேளுங்கள் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து கேட்டதாக என்ன செஞ்சாங்க, அறிவிப்பு செய்தார்கள். வணங்குதா உங்களுக்கு? அடுத்து 11வது ஹதீஸ் பாருங்க. ஹத்தஸனா ஹஃபானு قال حدثنا حمام قال اخبرنا ثابت عن انس ان ابا بكر حدثه قال قلت للنبي صلى الله عليه وسلم وهو في الغار وقال مرة ونحن في الغار لو ان احدهم نظر الى قدميه لا ابصرنا تحت قدميه قال فقال يا ابا بكر ما ظنك باثنين لله
சாலிசுஹா, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, ஹிஜ்ரத் பயணத்தில் நாங்கள் அந்த சவுர் குகையில் இருந்தபோது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், குகைக்கு மேலிருந்து நம்மை தேடிக்கொண்டிருக்கும் இவர்கள் யாரேனும் தம் பார்வைகளுக்கு கீழ் குனிந்து பார்த்தால் நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொன்னேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம் இருவருடன் அல்லாஹ் மூன்றாவதானவராக இருப்பதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அபூபக்கரே என்றார்கள். மற்றொரு தடவை அபூபக்கர் ரலி அவர்கள் கூறுகையில், நாங்கள் குகையில் இருந்தபோது எனும் இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில் இருந்தபோது என்று சிறு வேறுபாடுடன் கூறுகின்றார்கள். அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஜ்ரத் போனேன். அப்படி ஹிஜ்ரத் போகும்போது நாங்க சவுர் குகையில போய் என்ன செஞ்சுக்கிட்டோம், ஒளிஞ்சுக்கிட்டோம். அப்ப ஒளிஞ்சுக்கிட்ட போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னேன், யா ரசூலல்லாஹ், யாராவது குனிஞ்சு காலை பார்க்கணும்னு சொல்லி தான் காலை பார்த்தாலே இந்த குகையில நாம இருக்கிறது தெரிஞ்சிருமே, இப்படி ஒரு குகையில நாம ஒளிஞ்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே, நாம 2 பேர் தான் இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்களா? மூணாவதாக அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறானே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கேட்டாங்க. மாலுங்களா பாருங்க. அனஸின் அன்ன அபூபக்கரின், நிச்சயமாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹத்தஸஹு அறிவிக்கின்றார்கள், கால சொல்கின்றார்கள், குல்து நான் கேட்டேன் லின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் கேட்டேன். இது ஒரு பெரிய ஹதீஸினுடைய ஒரு சின்ன துணுக்கு செய்தியை தான் இங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. லின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், வஹுவ ஃபில் காரி, அவர்கள் குகையில் இருந்தபோது, வஹுவ ஃபில் காரி, குகையில் இருந்தபோது, வகால மர்ரத்தன், இன்னொரு தடவை, வ நஹனு ஃபில் காரி, நாங்கள் குகையில் இருந்தபோது. அதாவது 2 விதமா அறிவிக்கிறப்ப 2 விதமா இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுது. ஒரு இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, வஹுவ ஃபில் காரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையில் இருந்தபோது நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற ஒரு தடவை சொல்லும் போது வ நஹனு ஃபில் காரி, நாங்கள் குகையில் இருந்த போது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. மாலுங்களா, ஒரு தடவை ரசூலுல்லாஹ் குகையில் இருந்த போது அப்படின்னு அறிவிச்சாங்க, இன்னொரு தடவை அறிவிக்கும் போது நானும் ரசூலுல்லாஹ் நாங்க 2 பேரும் குகையில் இருந்த போதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. மாலுங்களா, லவ் அன்ன, நிச்சயமாக அவர்களில், லவ் அன்ன அஹதுஹும், நிச்சயமாக அவர்களில் ஒருவர், அஹதுஹும், இந்த ஹும்ங்கிறது இது பெரிய ஹதீஸினுடைய தொடர்ல வர்றதுனால அந்த இதங்க போட்டாங்க. அஹதுஹும் சொன்னா அவர்களில் ஒருவர் அப்படின்னு சொன்னா நம்மளை தேடிக்கொண்டு இருப்பவர்களில் ஒருவர். மாலுங்களா, ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் போகும்போது சவுர் குகையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப எதிரிகள் தேடிக்கொண்டு வருகிறாங்க. அப்படி தேடிக்கொண்டு வருபவர்கள்ல ஒரு நபர். மாலுங்களா, லவ் அன்ன அஹதுஹும், அவர்களில் ஒருவர், நவர பார்த்தால், இலா கதமைஹி, அவருடைய காலை பார்த்தால், அபுசரனா தஹத கதமைஹி, அவர் நம்மை கண்டு விடுவார். கால ஃபகால யா ரசூலல்லாஹ், ஃபகால யா அபூபக்கரின், அபூபக்கர் அவர்களே, மா துன்னுக, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பி இஸ்னைனில்லாஹி சாலிசுஹா, நம் இருவரோடு மூன்றாவதாக அல்லாஹ் இருப்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கேட்டார்கள்.